சூரத்துல் யூனுஸ் என்ற இறை தூதருடைய பெயரை தாங்கிய சூறாவும், சூரத்துல் ஹூத் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை தாங்கிய ஒரு சூறாவை நாம் துவங்கி இருக்கின்றோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை கொண்ட சூறாவாக இருந்தாலும் அவர்களுடைய வரலாறை ஒரே ஒரு ஆயத்தில் மட்டும் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிற்கு இறை அழைப்பு பணிக்காக செல்லும் பொழுது 3 முக்கிய தலைவர்களை தாயிஃபிலே சந்தித்தார்கள். அப்படி தாயிஃபில் 3 முக்கிய தலைவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் தரைக்குறையான வார்த்தைகளால் பேசி பெருமானாருடைய உள்ளத்தை புண்படுத்தியது மட்டுமல்லாமல் தாயிஃப் நகர மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து கல்லை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை காயப்படுத்தினார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட சொல்வார், தாயிஃபை பற்றி ஒரு கவிதையிலே பாடும் பொழுது, கற்களின் மீது பூவை தூவிய தாயிஃப் நகர மக்களே, கற்களின் மீது பூவை தூவினீர்கள், ஆனால் மாநபி அவர்களின் மீது கற்களை போடுவதன் மூலமாக ஒரு பூவின் மீது அல்லவா கற்களை தூவிவிட்டீர்கள். ஓ தாயிஃப் நகர மக்களே, கற்கள் என்ற சிலைகளின் மீது நீங்கள் பூவை தூவி நீங்கள் ஜபம் செய்கிறீர்கள், பூஜை செய்கிறீர்கள். கற்களின் மீது பூவை தூவிய தாயிஃப் நகர மக்களே, பூவின் மீது கற்களை அல்லவா தூவிவிட்டீர்கள் என்று சொல்வார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கல்லால் அடிபட்டு காயத்தோடு பெருமானார் அவர்கள் ஒதுங்கிய போது ஒரு தோட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒதுங்கினார்கள். இன்றும் தாயிஃபினுடைய சியாரத்திலே அந்த தோட்டத்தை நாம் சென்று பார்க்கலாம். அந்த தோட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனவேதனையோடு கல் அடிகளை வாங்கி கொண்டு உடல் முழுக்க இரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது, அங்கே கல் குடித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிஃப் நகரத்தை நாங்கள் அழித்து விடுகின்றோம். உங்களின் மீது கல்லை தூவிய மக்கள் மீது இந்த பாறை கீழே விழுந்து அவர்களை எல்லாம் அழித்துவிட நாடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையே உருவான அவர்களை பற்றி அல்லாஹ் இன்னைக்கு சொல்கின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கமுடையவராக இருக்கின்றார்கள். ரഊஃப் ரஹீம் என்று அல்லாஹ் தன்னுடைய பெயரை, இரக்கத்திற்கும் அருளுக்கும் சொந்தமான தன்னுடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூட்டி அழகு பார்க்கின்றான் அல் குர்ஆனிலே. அப்படிப்பட்ட நாயகம் அவர்கள் வேண்டாம் என்று, அந்த மக்களை அழிக்க வேண்டாம் என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கூறியதோடு அந்த தோட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒதுங்கிய போது அந்த தோட்டத்தினுடைய ஒரு காவலாளி, ஒரு விவசாயி அல்லாஹ்வுடைய தூதருக்கு, மாநபி அவர்களே, யார் முகமது அவர்களே, யாரு பெற்ற பிள்ளையோ தெரியல, எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல, நீங்க இப்படி அடிபட்டதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று ஒரு ஓரமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கல்லால் அடித்த போது அத்தாஸ் என்ற ஒரு மனிதர் மட்டும் அடைக்கலம் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், யார் நீங்கள், உங்கள் பெயர் என்ன? என் பெயர் அத்தாஸ் அப்படி என்று அவர் சொல்ல, நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்க, அத்தாஸ் சொன்னார், நான் ஈராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நைனுவா என்ற ஊரை சார்ந்தவர் என்று சொன்னார். நைனுவா என்ற ஊரை சார்ந்தவரா நீங்கள் அத்தாஸ்? அங்கேதானே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ய வந்தவர்கள் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் அந்த ஊரை சார்ந்த அந்த அத்தாஸை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது பிரமிச்சு போய்விட்டார். எங்கள் ஊர் ஈராக்கில் வந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நீங்கள் கூறுகின்றீர்கள் என்று சொல்லி மாநபி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர் அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அல்ல, அவர் அந்த தோட்டத்தில் வேலை செய்தவர் தான். அவர் அந்த காலகட்டத்தில் கூடாரம் அடிச்சு ஒரு தோட்டத்தில் தங்கியிருப்பார். பார்த்தீங்களா, இப்போ உள்ள விவசாயிகள் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி ரூம் இருக்கும்னு சவுதியில நமக்கு தெரியும். இப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ரூம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆடு மேய்த்து கொண்டு அந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வறண்ட பாலைவனத்திலே தாயிஃபிலே எப்படி இருந்திருப்பார்? அவர் தங்கிய இடம்தான். பிற்காலத்தில் அத்தாஸ் வெறும் அத்தாஸாக இல்லை, ரலியல்லாஹு அன்ஹு என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக மாறுகிறார். அவர் கூடாரம் அடித்து தங்கிய ஓரஞ்சாரமாக ஓய்வெடுத்த அந்த இடம் அல் மஸ்ஜிதுல் அத்தாஸ்.
அப்படி என்று பள்ளிவாசலாக இன்றும் இருக்கிறது. தாயிஃபுக்கு சென்றால் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பள்ளியிலே 2 ரக்காயத்துகள் ஹாஜிகள் எல்லாம் தொழுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கருணையே உருவான நாயகத்தின் மீது பாசம் கொண்டு இஷ்கு கொண்டு பெருமானார் அவர்களுக்கு ஓய்வு அளித்ததுடைய பரக்கத்து அல்லாஹ் அத்தாஸுக்கு கொடுத்தது ஹிதாயத் என்ற நேர்வழி. அவர் தங்கி இருந்த ஓரம் சாரமாக இருந்த அந்த ரூம் அவருடைய தங்குமிடம் இன்று இறை இல்லமான பள்ளிவாசலாக மாறியது. வரலாற்றை நாம் பார்க்க முடியும். நைனுவா என்ற இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலோர பகுதியில் பெரும்பாலும் மீனவர்கள் வாழ்ந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. பல ஆண்டுகளாக மார்க்க பிரச்சாரம் செய்கிறார்கள். எல்லோரும் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏண்டா இப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டு இருக்கீங்களே, அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களால் தாங்க முடியாது என்று சொல்ல, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துல இந்த மக்களுக்கு நாம இத்தனை ஆண்டு காலமாக மார்க்க பணி செய்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவா இந்த ஊரை நீ அழித்து விடுவாயாக. மாநபி அவர்களுடைய அந்த துவாவும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பாருங்கள். யா அல்லாஹ் எவனும் பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல, நீ உன்னுடைய வேலையை காமிச்சிரு அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு ஒரு படகில் சென்றார்கள். வரலாறு நமக்கு தெரியும். நெருப்பு ஜுவாலைகளும் நெருப்பு குழம்புகளும் வானத்திலிருந்து கொட்டுவதற்கு தயாராக இருக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இத்தனை நாளா யூனுஸ் நபி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இப்ப வானத்துல நெருப்பு ஜாலை நெருப்பு மழை பொழிய போகிறது அப்படின்னு சொல்லி ஊர்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதை நம்ம தடுக்கணும்னு சொன்னா யூனுஸ் நபி இங்கே வரணும். ஐன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், எங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. நபி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு வருவதை வரை காத்திருக்காமல் சென்று விட்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை தேடி இந்த மக்கள் எல்லாம் பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காணோம். எல்லாரும் குழந்தைகள் ஆடு மாடோட சேர்ந்து அல்லாஹ்விடத்துல சஜ்தால விழுந்துட்டான். எல்லாம் திருந்திட்டான். அதனால தான் அல்லாஹ் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல சொல்றான், ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். எத்தனையோ கௌமுகள் தான் நபிமார்கள் பேச்சை கேட்காம அழிக்கப்பட்டார்கள். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் மட்டும் கொஞ்சம் விலகி என்ன செஞ்சிட்டான், திருந்திட்டான், அழிக்கப்படாமல் தப்பித்துக் கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சரி, இவங்களுக்கு வேதனையை விட்டு அல்லாஹ் தப்பிச்சிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆகி போச்சு, அங்க கப்பல்ல போகும்போது மிகப்பெரிய சூறாவளி, கீழே கப்பல் கேப்டன் யாரு எஜமானுக்கு சொல்லாமல் மறைமுகமாக வந்திருக்கிறீர்களோ கீழே கடல்ல குதிச்சிருங்கன்னு சொல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் குதிக்க மீன் வைத்திர யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 3 நாள் என்றும் வருகிறது, 40 நாள் என்றும் வருகிறது, 7 நாள் என்றும் வருகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை விளங்கிக் கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையில் அகப்பட்ட போதுதான் அந்த திக்ர்களை ஓதுனாங்கன்னா கிடையாது. வகதாலிக நஞ்சில் முஃமினீன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அது மூமின்களுக்கும் நிவாரணம் தரக்கூடிய திக்ர் தான். எல்லா நேரமும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க. நாம எப்படி புரிஞ்சிருக்கோம் சொன்னா, ஆபத்துல மாட்டினவன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிக்கிட்டே இருந்தாங்க போல, எப்பொழுதும் ஓதிக்கொண்டுதான் இருந்தார்கள். மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அதிகமாக ஓதினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை விடுதலை செய்தான் என்ற வரலாறு நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இறையில்லமான ஒரு பள்ளிவாசல் எப்படி ஒரு நபியின் மீது காதல் கொண்டு அந்த நபிக்கு மீது இறக்கப்பட்ட காரணத்தினால் அவருடைய பெயரிலேயே ஒரு பள்ளிவாசல். கண்ணியத்திற்குரியவர்களே, முந்தைய உம்மத்தில் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஓதப்பட்ட 2வது ரக்காயத்துடைய முதல் 2வது திருவசனத்திலே ஒரு பள்ளியினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிவாசலுக்கு எல்லோரும் சென்று சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. உம்ரா செய்வதாக இருந்தால் மீகாத்திலே சென்று இஹ்ராம் கட்டி நியத் செய்து தவாஃப் செய்து சாய் செய்ய வேண்டும், மொட்டை அடிக்க வேண்டும், முடி வெட்ட வேண்டும் இல்லையா? ஆனால் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் மட்டும் சென்று 2 ரக்காயத்துகள் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். அதுதான் மஸ்ஜிதுல் குபா. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலல் தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹப்பு அன் தகூம ஃபீ
ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். ஆரம்ப காலகட்டத்திலே தக்வாவை அஸ்திவாரமாக கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலிலே நீங்கள் சென்று தொழுவுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன் சல்லா ரகஅத்தைனி ஃபில் மஸ்ஜிதுல் குபா, யார் குபா பள்ளிவாசலில் சென்று 2 ரகஅத்துகள் தொழுவார்களோ ஃபலஹு அஜ்ருஹு உம்ரத்தன், அவருக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜித் நபவி தன்னுடைய வீட்டிலிருந்து ஒலு செய்துவிட்டு ஒலுவுடன் நடந்தோ வாகனத்திலோ வந்து குபா பள்ளிவாசலிலே 2 ரக்காயத்துகள் தொழுவார்கள். எனவே தான் ஹாஜிகள் எல்லாம் நம்ம ரூம்ல புறப்படும் போதே ஒலு அங்கேயே செஞ்சுட்டு குபா பள்ளிக்கு வாங்க. பஸ்ல வரவங்க வரலாம், நடந்தும் வரலாம். மதீனாவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். அழகா நடந்து போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு சுன்னத்தையும் நாம் அங்கே ஹயாத்தாக்கலாம். பள்ளிவாசலுடைய அந்த ஆரம்ப காலத்துடைய அவ்வல் பள்ளி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசுல முதல்ல கட்டப்பட்ட பள்ளி. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலிருந்து துவங்கப்பட்ட பள்ளி தான் இன்னைக்கு உலகம் முழுக்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த குபா பள்ளி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சராசரி மனிதர்களுக்கு பள்ளி கட்டுவதற்கு லைசன்ஸ் இல்லை. நபிமார்களும் ரசூல்மார்கள் மட்டும்தான் கட்ட வேண்டும். பிறகு எப்படி நம்ம ஊர் ஆஜியார் நம்மளா சேர்ந்து கட்டுறோம் அப்படின்னு கேட்டா, எப்போ மஸ்ஜிதுல் குபா கட்டப்பட்டதோ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன, என்னுடைய உம்மத்தை சார்ந்த சராசரி மூமின்களும் பள்ளிவாசலை கட்ட அனுமதி உண்டு என்ற அடிப்படையில் தான் கட்டிக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய அரிசை தொடக்கூடியது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்லி முடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை தொழு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் ரமலானில் மட்டும் பள்ளிவாசலில் கூட்டம் அலைமோதி மற்ற நேரங்கள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படக்கூடிய பள்ளிவாசல்களாக அந்த காலத்தில் இல்லை. சீசன் தொழிலாளர்கள் அந்த காலத்தில் கிடையாது. ஆர்எஸ்பி கிடையாது, எல்எஸ்பி கிடையாது. ஆர்எஸ்பினா ரம்ஜான் ஸ்பெஷல் பார்ட்டி, எல்எஸ்பினா லைலத்துல் கத்ர் ஸ்பெஷல் பார்ட்டி, ஷபே பராத்னா ஷபே பராத் ஸ்பெஷல் பார்ட்டி. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அஜரத்தை விட்டுட்டு போயிட்டாரு. தெரியுமா இல்லையா? ஊர் முழுக்க தொழுவாங்கன்னு கேட்டா ஒருத்தரும் வர மாதிரி தெரியல. நோம்பு வந்துருச்சு, எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல, கூட்டம் அப்படியே அலமோத ஆரம்பிச்சது. எங்க இருந்து வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டணும்னு சொல்லி தராவி தொழு வச்சுட்டு இருக்கும் போது சஜிதால இருந்து ஹஜ்ரத் எஞ்சி கிளம்பி போயிட்டாரு. அவருக்கு முன் வாசல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு போல. என்ன பண்ணிட்டாரு, முன் வாசல் வழியா போயிட்டாரு. ஜனங்க ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் சஜிதால கிடக்குறாங்க. என்னடா அல்லாஹ் அக்பர் சத்தத்தை காணுமே, அல்லாஹ் அக்பர் சத்தத்தை காணுமே, சுப்ஹான ரப்பியல் அலா ஹஜ்ரத் தக்வால எக்ஸ்ட்ரா 100 1000 கவுண்டிங் போயிட்டே இருக்குதோ அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு லேசா எந்திரிச்சு பார்த்தா ஹஜ்ரத்தை காணோம். சஜிதாலே விட்டு போயிட்டாரு. இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத். ஏன்னா வருஷம் முழுக்க வந்தவங்க மார்க்கத்தை பத்தி தெரியும். ஒரு ஹஜ்ரத் அப்படிதான் பயான் பண்ணிட்டே இருக்கும்போது நோம்புல அவரை பிடிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள். வருஷம் லைலத்துல் கத்ர் இறங்குதுன்றைய எப்போ இறங்குது? இந்த வருஷம் மரியாதையா லைலத்துல் கத்ர கண்ணல காட்டுற, இல்லன்னு சொன்னா 27-30 பெருநா முடிச்சு பெட்டியே கட்டுற அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்க்காரன் எப்படி இருந்திருக்கான்னு சொன்னா, இலா மூசா வ ஹாரூன வ சுலைமான வ அய்யூப்னு சொல்லி ஹஜ்ரத் ஓதுனா, ஏயா தலைவர் பேர் மூசா பாய் பேரை சொல்ற, செயலாளர் பேர் சுலைமான் பாய் பேரை சொல்ற, பொருளாளர் அல்லாஹ் பிச்சை என் பேர் ஏன் வரல தொழுகையில அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அறிவாற்றல் மிக்க மக்களாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருந்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஆளு லைலத்துல் கத்ர காட்டுனா எங்க இருந்து காட்டுறது? இல்லட்டா பெட்டியை கட்டிட்டாங்க ஹஜ்ரத்தை. பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் ஸ்கூல் லோக்கல்ல படிக்குது, வருஷம் என்ஓசி வாங்கி டிசி வாங்கிட்டு மாறிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எப்பா 21 இருந்து 30 வரைக்கும் ஒரு இரவு இருக்கு, லைலத்துல் கத்ர் இரவு, மலக்குமார்கள்லாம் இறங்குறாங்க, அதைத்தான் ஏன் காட்டேன். அப்புறம் ஹஜ்ரத் என்ன பண்ணாரு, சரி இவங்க ரூட்ல போனா தான் நம்ம சரி வரும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் என்ன பண்ணாரு, ஒரு முழுமையா ஒரு பக்கத்துல கஞ்சி காய்ச்சறதுக்கு பக்கத்துல ஒரு குடிசையை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன திரையை மட்டும் போட்டு ஒரு ஸ்கிரீன் போட்டார். ஒரு சின்ன ஜன்னல்ல ஒருத்தர் பாக்குற மாதிரி ஸ்கிரீன் போட்டார். உள்ள கழுதை நிப்பாட்டிட்டார். ஃபுல் 4 பக்கமும் என்னங்க குடிசை வீடு மாதிரி ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ஜன்னல்ல அதுல ஒரு ஸ்கிரீன் போட்டார். ஏப்பா யார் லைலத்துல் கத்ர பார்க்கணும் இல்லையா, அதோ முடிச்சு வச்சிருக்க அந்த ரூம்ல தான் இருக்குது, சரியா? ஒவ்வொருத்தரா வந்து பார்க்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், யார் சொர்க்கவாதியோ அவனுக்கு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் தெரியும். யாரெல்லாம் நரகவாதி பாவம் செய்யறானோ அவனுக்கெல்லாம் கழுதை தான் தெரியும் அப்படின்ட்டார். ஆக்சுவலி அங்க இருக்கிற கழுதை தான், லைலத்துல் கத்ர் தெரியாது. வாங்க நாட்டாமசாப், வாங்க முத்தவள்ளி செயலாளர் எல்லாம் முதல்ல வாங்க போய் பாருங்க, ஜன்னலை திறந்து பாருங்க, லைலத்துல் கத்ர் தெரியுதா கழுதை தெரியுதா? அவர் எட்டி பார்த்துட்டு, ஆமா நாம செய்யற பாவத்துக்கு லைலத்துல் கத்ர் தெரிய போகுது,
லைலத்துல் கத்ர் நல்ல தெரியுது ஹஜ்ரத், நல்ல தெரியுது, கழுத தெரியல தெரியல அந்த மாதிரி. அப்போ நம்மளுடைய ஈமான் என்பது அப்படிதான் இருக்கு. ஒரு படிப்பறிவு இல்ல, பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருக்க வேண்டும், குர்ஆனுடைய ஞானம் எதுவுமே தெரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழு வைத்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழக்கூடியவர்கள். அதில் சிறப்பானவர்கள் சித்திக் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்றைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தக்பீரே தஹ்ரீமா சற்று தாமதமாக ஆகிவிட்டது. ஒரு வேலையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தக்பீர் கட்டி விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தக்பீர் கட்டி நிற்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு அந்த ரக்காயத்தோடு ஜாயின் பண்ண வேண்டும், சேர்த்து விட வேண்டும். எப்பொழுது சேர முடியும்? ருக்குவுக்குள்ள வந்தாதான் சேர முடியும். சமய அல்லாஹ் லிமன் ஹமீதான ஹஜ்ரத் எந்திரிச்சா அந்த ரக்காயத்து ஆட் ஆகாது, நமக்கு சட்டம் தெரியும். அதே மாதிரி சித்திக் நாயகம் எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தக்பீரில் இருக்கின்றார்கள், இப்பொழுது ருக்குவுக்கு சென்று விட்டார்கள், ருக்குவிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த ரக்காயத்தை நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி அந்த ஜமாத்தை தொழுவதற்கு வர அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ருக்குவிலே இருந்து சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு அறிவிப்பு வருகிறது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய சித்திக் நாயகம் அவர்கள் இந்த தொழுகையில் சேர்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் வந்து இந்த தொழுகையில் சேரும் வரை நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ருக்குவில் நிப்பாட்டினான். சித்திக் நாயகம் வந்து அவர்கள் ருக்குவிலே சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்த அந்த சந்தோஷத்திலே மனதிலே உள்ளத்திலே நினைக்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இந்த ஜமாத் நமக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா நீங்க நம்முடைய சமூகம் என்ன, 8 12 20 20 தொழுலாமா விதாத்தா, தொழுகைக்கெல்லாம் கணக்கு பார்த்து கொண்டு அது கூடுமா கூடாதா என்று சொல்லக்கூடிய நம் போன்ற மக்கள் எங்கே ஒரு ருக்குவில் ஒரு மைக்ரோ செகண்ட் நேரத்தில் அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சஹாபாக்களுடைய ஈமான் எங்கே? சித்திக் நாயகம் அவர்கள் வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மனசுல எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ஜமாத் கிடைச்சிருச்சு அப்படின்னு ருக்குவுல சேர்ந்து விட்டார்கள். சித்திக் நாயகம் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டியது. அந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டி பெருமானாருடைய கல்வில் பட்டுவிட்டது. அதுவரை ருக்குவில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று எழுந்திருக்கக்கூடிய நாயகம் அவர்கள் அன்று சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படி என்று எழுந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் செவியுற்று விட்டான். யார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ அந்த புகழை சமி அல்லாஹு, அல்லாஹ் செவியுற்று விட்டான் என்று சுப செய்தி தொழுகையிலேயே வருகிறது. அன்றிலிருந்துதான் ருக்குவில் இருந்து அல்லாஹு அக்பர் என்று வளமையாக எழுந்திருக்கக்கூடிய நாயகம் அவர்கள் சமி அல்லாஹு, சொல்லுங்க, லிமன் ஹமீதா, சமி அல்லாஹு, அல்லாஹ் செவியுற்று விட்டான், லிமன் ஹமீதா, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ என்று அந்த சிறப்பான சம்பவத்திற்கு பிறகுதான் தொழுகையினுடைய அந்த தக்பீரே சமி அல்லாஹு லிமன் ஹமீதாவாக மாறியது. அந்த தக்வாவினுடைய பல லட்ச துளிகளிலிருந்து அல்லாஹ் சில கடுகு துளிகளுடைய அந்த ஈமானையாவது அந்த இஷ்கையாவது அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. நம்முடைய நோன்பும் நம்முடைய தொழுகையும் நம்முடைய குர்ஆனும் அல்லாஹ்வுடைய அரிசை தட்டி நம்முடைய அனைத்து விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆரோக்கியத்தை தந்து மீதமுள்ள நோன்பையும் நோக்கக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ்.